أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس. இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னா என்ன? ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்றது, நன்மையை நாடி செல்றது. சரியா? சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நாட்டப்படி, அல்லாஹ்வின் கருணை நாடியும் இஸ்லாத்தை நிலைநாட்டவும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட பாக்கியமிக்க பயணமாகும். அது எப்போ போனாங்கன்னா, அவங்க அவங்க 40வது வயசுல நபித்துவம் பெற்ற பிறகு மெக்காவிலிருந்து மதீனாவுக்கு 13வது ஆண்டு, நபித்துவத்திலிருந்து 13வது ஆண்டு தான் பயணம் மேற்கொண்டாங்க. ஏன்? ஏன்னா அங்க மக்கள், ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் வந்து என்னது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால அபிசீனியாவுக்கும் மெக்காவுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ ஹிஜ்ரத் என்பது நன்மையை நாடி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டத பார்த்துட்டு என்ன, சரியா? மக்கள் என்ன அபிசீனியாவுக்கும், மதீனாவுக்கும் அனுப்புனாங்க. சரியா? அப்ப அல்லாஹ் அவங்க எங்க போகணும்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு போறதா, அபிசீனியா போறதான்னு தெரியாது. சரியா? ஸோ ஹிஜ்ரத்துங்கிறது அல்லாஹ் வந்து நன்மையை நாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு, ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு, இந்த வீடு பிடிக்கல அங்க ஒண்ணு, அப்படி நன்மையை நாடி போறது தான் ஹிஜ்ரத். ஸோ அவங்க நன்மையை நாடி மதீனாவுக்கு என்ன, அல்லாஹ்வினோட கட்டளைப்படி மதீனாவுக்கு சென்றாங்க. சரியா? ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்புறம் ஹிஜ்ரத் செய்யறதுன்னா உடனே அவங்க வந்து திட்டம் போட்டாங்க. உடனே பிளான் பண்ணாங்க. சும்மா வந்து அ போனோனே டபக்குன்னு கிளம்பி போகல. சரி, அல்லாஹ் வந்து நம்மள கொண்டு வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் கேட்டா கண்டிப்பா செய்வான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த அல்லாஹ் எத்தனையோ கேட்டிருக்கான். "உஹது மலையை தங்கமாக்கி தரவா? இந்த மக்கள் எல்லாம் அழித்திடவா?" என ஏதாவது அவங்க கஷ்டப்பட்டா கூட உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு மனசுக்கு இதமானத சூறாவ இறக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்படி இருக்கையில அல்லாஹ் வந்து அல்லாஹ்ட்ட கேட்டா கண்டிப்பா அவங்கள கொண்டு போய் அழகா மெக்காவுல இருந்து மதீனாவுக்கு கொண்டு வச்சுருவான். ஆனா வந்து அவங்க வந்து சாதாரண மனிதனாக தன்னை நினைச்சு எல்லாம் பிளான் பண்றாங்க. என்னென்ன பிளான் பண்றாங்கன்னு அந்த பிளான் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சூப்பரான பிளான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்றாங்க, "எனக்கு 2 ஒட்டகங்கள ஏற்பாடு செய்ய சொன்னாங்க." சரியா? 2 நல்ல வலிமையான ஒட்டகங்கள் நம்ம மதீனாவுக்கோ, அபிசினியாவுக்கோ போகணும். அதனால அதுக்கு முதல்ல ஒட்டகங்கள ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து அதே வழியில, ஒரே வழியில போனா, நார்மலா மதீனாவுக்கு போற வழி எடுத்தா என்ன, பகைவர் வந்து சீக்கிரமா நம்மள கேப்சர் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு, என்ன, மாற்று வழிய 2 வழியில போகணும்னு பிளான் பண்ணாங்க. மாற்று வழியில போகணும்னா என்ன வேணும்? ஒரு கைடு வேணும் இல்லையா? பயணத்துக்கு வழிகாட்டி. ஸோ பயணத்துக்கு வழிகாட்டியும் அ ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அல்லாட்ட இருந்து மதீனாவுக்கு போகணும்னு இது வந்தோன்னே, சரியா? கடும் அப்புறம் என்ன பண்ணாங்க அடுத்து, இப்ப எப்ப வீட்ட வந்து எப்ப கிளம்புறது? இங்க ரொம்ப வெயிலா இருக்கும். அப்ப வந்து பகைவர்களுக்கு தெரியாம போகணும்னா, நடுப்பகல்ல வீட்டின் பின்புறமாக போகணும். ஏன்னா முன்புறம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பின்புறமாகவும் நடுப்பகல், இங்க உள்ள கடுமையில யாருமே நடுப்பகல்ல வெளிய போமாட்டாங்க. ஈவன் இந்த ஏ ஏசி இருக்க காலத்துல, அப்ப அப்ப அந்த காலத்துலனா எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? ஸோ அதனால நடுப்பகல்ல வீட்டின் பின்புறமாக வெளியேறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, மக்காவுல நடக்கும் விஷயங்கள தெரிந்து கொள்ள பயணத்தின் இடையில் தங்குவதற்கு ஜௌர் குகை எடுத்தார்கள். சும்மா டைரக்ட்டா மதீனாவுக்கு போயிராம, இடையில ஒரு ஸ்டே பண்ணி, என்ன என்ன மக்கள் ஏன்னா அவங்க ஒரு மன்னர், அவர் ஒரு தூதர். ஸோ மெக்காவுல என்ன நடக்குது? இவங்க விட்டுட்டு வந்த அப்புறம் என்ன இங்க நடக்குது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, என்ன இடையில நம்ம ஒரு பிரேக் அடிப்போம்ன்னு சொல்லிட்டு சவுர் குகைய எடுத்தாங்க. ஸோ அப்புறம் வந்து இவங்க நடந்து போனா, அந்த காலடி, அரப்ஸ்னா வந்து இந்த காலடி தடத்த வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க. சரியா? யாரோட காலடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத அழிக்கிறதுக்கு என்ன, என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு மகள வந்து என்ன, அஸ்மா வந்து ஆடுகள ஓட்டி வர சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அங்க 3 நாள் தங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்களா, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? பாருங்க, சாப்பாடெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு போறோம், அப்படி எதுக்கு இது சாப்பாடுனா எதுக்கு அப்படின்லாம் கன்சிடர் பண்ணாம, உணவு அளிப்பதற்கும் அவங்கள வந்து ஆடுகள மேய்த்துட்டு வரையில, அந்த ஆட்டு பால வந்து அவங்க குடிக்கிறதுக்காக பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப அந்த அம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட மகள் வந்து அஸ்மா வந்து அங்க நடக்கிற விஷயங்களையும் வந்து சொல்ற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ ஸோ அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அஸ்மா ரலியல்லாஹு இது பண்ணாங்க. என்னத்துக்கு? அவங்க காலடி தடத்தை எடுப்பதற்கும், உணவளிப்பதற்கும், மெக்காவில் நடக்கும் விஷயங்கள், இந்த 3 விஷயங்களையும் கொண்டு வந்து சொல்றதுக்கு அவங்கள ஏற்பாடு பண்ணாங்க.
சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அப்புறம் அந்த அவங்களோட படுக்கையில அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள படுக்க தூங்க வச்சாங்க. சரியா? ஏன்னா, ஒரு மாயை குண்டு குடுக்குறதுக்கு பகைவர்களுக்கு அவங்கள தூங்கிட்டு இருக்காங்கங்க மாரி. சரியா? ஸோ அவங்கள படுக்கையில தூங்க வச்சாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட அமானித பொருட்கள் நெறைய இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அவங்க வந்து சித்திகீன். சித்திக். அவங்க வந்து முஸ்லிம் ஆனவரும், முஸ்லிம் ஆனவரும் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட பொருள்கள அமானிதமா குடுத்து வச்சிருந்தாங்க. சரியா? அமானத்த காப்பாத்துறவளா இருந்தாங்க. ஸோ ஈவன் அவங்க இப்ப மதீனாவுக்கு கிளம்புனாலும், அத அப்படியே போட்டுட்டு போகாம, நம்மலாம் என்ன செய்வோம், நம்மலாம் அர்ஜென்ட்டா போறோம். இதெல்லாம் இந்த யாரோட பொருள் நமக்கு என்ன அப்படின்னு போவோம். அப்படி இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மானித பொருள திருப்பி குடுக்குறதுக்காக அலி ரலியல்லாஹு தஆலாவ அரேஞ்ச் பண்ணாங்க. இந்தந்த ஜாமான் இந்தந்த உங்கள்ட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலான்ட்ட எல்லாம் குடுக்க சொல்லிட்டு போனாங்க. சரியா? ஸோ அலி ரலியல்லாஹு தஆலா பாருங்க எவ்வளோ தைரியமா அவங்க படுக்கையில தூங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, அப்படி போறாங்க. ஸோ ஒரு சவுர் குகையில வந்து தங்கியிருக்காங்க. அப்ப தங்கி இருக்கையில அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துடுறாங்க. கீழ குனிஞ்சு குகையில இருக்காங்க. குனிஞ்சு பார்க்கையில என்ன பகைவர்களோட காலடி தெரியுது. ஆஹா! காலடி தெரியுது. ரசூலே நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. என்ன பகைவர் நம்மள போய் கேப்சர் பண்ணிருவாங்க அப்படிங்கல. அப்ப உடனே என்ன சொல்றாங்க, அ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். சரி எந்த ஒரு கட்டத்திலயும், எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்னு சொன்னோனே, அல்லாஹ் என்ன செஞ்சான் அந்த சவுர் குகையிலோட வாயில்ல வந்து ஒரு சிலந்திய வச்சு என்ன கூடு கட்ட கூடு கட்ட வச்சுட்டான். ஸோ திருப்பி அவங்க அந்த பகைவர்கள் வந்து திருப்பி உள்ள அந்த குகைக்குள்ள நுழையறதுக்கு பாக்குறாங்க. ஒரு சிலந்தி கூடு இருக்கு. அது உடையாம இருக்கு. அப்ப உள்ள யாரும் இருக்க சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஸோ எப்போதுமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே நம்ம வந்து நம்ம தனியா இருக்கோம்னு நினைக்காம, அல்லாஹ் நம்மளோட இருக்கான். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரை நமக்கு ஒரு தைரியமும், அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கண்டிப்பாக வரும்னு. சரியா? அப்புறம் அது மதீனாவுக்கு செல்றதுக்கு மாற்று வழி தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா? மாற்று வழியில போறாங்க. போற வழியில போற வழியில அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு தலைவரோட ஒரு பெரிய கேங் கூட்டம் வருது. என்ன? அ என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னு தெரியுமா? நம்ம வந்து அ முகமதுன்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் வந்து என்னமோ என்னமோ அல்லாஹ் பத்தி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காராமே, புலம்பிக்கிட்டு இருக்காராமே, அவர் என்ன சொல்றாரு? அவர கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வருது. ஸோ அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்த என்ன சொல்றாங்க. யார் அந்த முகமது? அவர் என்ன சொல்றாருன்ட்டு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அமைதியா உட்கார வச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அல்லாஹ் என்ன சொல்றானோ, அத வந்து எத்தி வைக்கிறாங்க. அல்லாஹ்னா யாரு? என்ன சொல்லியிருக்கிறான்? எப்படி மக்கள் வணங்கணும்? என்ன ரசூல்னா யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சோனே, அவங்க என்ன பண்றாங்க, நான் அந்த முகமது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன்! நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐய்யய்யோ! நம்மள பிடிக்க வந்துட்டாங்களே! சொல்லிட்டு முகமதா இந்த பக்கம் போனாரு, அந்த பக்கம் போனாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவோம். சரியா? ஆனா அவங்க பாருங்களேன்! இது அவங்களோட தூதுவத்தை, அவங்களோட வேலை, அவங்களோட அவங்களோட செயல் அத கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். அதுக்கு உட்கார வச்சு அவர்ட்ட ப பேசினோனே, அவர் என்ன பண்ணிடுறாங்க, அங்க அந்த கூட்டமே என்னவாயிருது, இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுது. ஸோ எந்த சிச்சுவேஷன்லயும் நம்மளோட வேலைய வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அத எடுத்து வைக்கணும். சரியா? ஓகே. அத வந்து ஸோ இந்த பயணத்த அல்ஹம்துலில்லாஹ் போய் மதீனா போய் சேர்றாங்க. மதீனா போய் அங்க உள்ள மக்கள வந்து பார்க்குறாங்க. ஓகேயா? ஸோ இங்க பாருங்க. இந்த 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 பிளான் எல்லாத்தையும் என்ன இந்த பிளான் எப்படி அவங்கள இத வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்றது, கைடு அரேஞ்ச் பண்றது, எந்த பக்கம் போகுறது, ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் இடையில கேப் விடுறது, சரியா? ஸோ ஃபுட் அரேஞ்ச்மென்ட் பண்றது, ஓகேயா? அப்புறம் திங்ஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து அனதர் வழிய செலக்ட் பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்கலாம், அமெரிக்கன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ரெக்கார்ட்ல பண்ணி, அவங்க ஆர்மில எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளும் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, அத ஒரு பிளான் பண்ணி, கண்டிப்பா பிளான் பண்ணி, அத வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படிங்கைல நமக்கு வந்து அல்லாஹ் அதுல வந்து வெற்றிய தருவான். சரியா? நம்ம நன்மை நாடையில வந்து நம்ம நல்லா பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்மளால முடியாட்டாலும் அல்லாஹ் வந்து அத நிறைவேற்றி வைப்பான். கண்டிப்பாக. ஸோ ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தோட பயணத்துல நமக்கு வந்து ஒரு அருமையான அருமையான திட்டம் போடுறத நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ நம்மளால என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்க முடியுமோ, நம்மளால என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ்வின் பொறுப்புல எடுத்துட்டு நம்ம அப்புறம் அல்லாஹ் மீது தவக்கல் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப ஹிஜ்ரத்துங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அல்லாஹ்வின் நாட்டப்படி என்ன அல்லாஹ்வின் கருணையின் நாடியும் இஸ்லாத்தை நிலைநாட்ட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது தான் ஹிஜ்ரத். இது எப்போ அவங்களுக்கு ஹிஜ்ரத் பண்ணாங்கன்னா, என்ன அவங்க ம், இஸ்லாத்துக்கு வந்து 13 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாங்க. ஸோ அப்புறம் இது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பிறகு 2வது கலீஃபாவான ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல அவங்க வந்து நான் இஸ்லாத்துக்குன்னு ஒரு காலண்டர் ஆரம்பிக்கணும்னு இது பண்ணாங்க. அப்ப யோசிக்கிறாங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து புரிய வந்தது. ஹிஜ்ரத் தான் ஒரு இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. ஸோ அந்த டேட்ல இருந்து ஆரம்பிப்பட்டு ஹிஜ்ரி ஆரம்பிச்சாங்க. ஹிஜ்ரி 16ல இருந்து அந்த காலண்டர் முறை வந்து முறைப்படுத்தப்பட்டது. ஸோ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தான் இந்த ஹிஜ்ரி காலண்டர் முறைய என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதம் வந்து முஹர்ரம் மாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் மாதமாக என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முஹர்ரம் மாதத்தோட சிறப்பு என்ன? முஹர்ரம் மாதம் முஹர்ரம் மாதத்தை வந்து அல்லாஹ்வின் மாதம் ஷஹருல்லாஹ் அப்படின்னு அதுக்காக மற்ற மாதம்னா அல்லாஹ்வோட மாதம் இல்லை. அல்லாஹ் இதை வந்து சிறப்புப்படுத்தியிருக்காங்க. என்ன அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் மாதம் என்று வர்ணித்தார். இந்த முஸ்லிம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது அல்லாஹ்வுக்கு உரியதாக கூறப்படும் ஒரே மாதமாகும். அதற்குரிய அதுக்கு மட்டுமே ஒரு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த இத்தகைய உரிமை அல்லாஹ் தனது படைப்பின் மேன்மையானவர்களுக்கு மட்டுமே வழங்கினான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நபிமார்களை தனது அடிமையாளாக தனக்கு உரிமையாக்கி கொண்டதும், கௌபாயும் ஒட்டகத்தையும் தனக்கு உரிமையாக்கி கொண்டதும் ஆகும். இது வந்து இப்னு ரஜப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த முஹர்ரம் மாதத்துல தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த முஹர்ரம் மாதத்துல முக்கியத்துவம் என்ன? ஓகே. இது இஸ்லாமிய ஹிஜ்ரி காலண்டர்ல சந்திர நாட்காட்டியின் என்னது முதல் மாதமாகும். நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த மாதத்தை தான் இந்த வேற என்னது இந்த ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹிஜ்ரத் பண்ண மாதம் இது. சரியா? அது ஃபர்ஸ்ட் மாதம். அடுத்தது இந்த மாதத்துல வேற என்ன முக்கியமானது? ஃபிர்அவுனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட சமூகத்தினரும் என்ன என்ன வெற்றி பெற்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்ற ஃபிரௌன் பெரிய அந்த அரசன் கொடூரமான அரசனுக்கு எதிராக வந்து அந்த கடலை பிளந்து என்ன அவங்க வரையில வந்து என்ன மூ ஃபிரௌனை மூழ்கடித்து என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த மாதம் இந்த மாதமாகும். சரியா? அப்புறம் என்ன? இது ஷஹ்ருல்லா அல்லாஹ்வின் மாதம் என்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்படும் ஒரே மாதமாகும். அப்புறம் வேற என்ன? இது யானைகள் ஆண்டு. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ரஹா வந்து தந்த யானைப்படையோட கௌபா வேலைக்கு வந்தாப்புல இல்ல? அப்ப அல்லாஹ் அந்த க என்ன அந்த யானைப்படைய வந்து சின்ன 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 பொடிய க கற்களை வைத்து சின்ன குருவிகள வச்சு கொண்டான் பாத்தியாளா? கொண்டு அந்த கௌபாவை காப்பாத்துனாங்க இல்லையா? அதுக்குள்ள யானைகள் ஆண்டு. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு பிறந்த வருடம். சரியா? யானைகளின் ஆண்டு ஆகும். ஸோ இதே மாசம் தான். முஹர்ரம் மாசம் தான். அது மட்டும் இல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலான்னு என்ன ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் 1ஆம் நாளில் தான் படுகொலை செய்யப்பட்டு வீரமரணம் அடைந்தாங்க. சரியா? ஸோ உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து என்ன மரணம் அடைந்த நாளும் மரணம் நடந்த மாதமும் இம்மாதம் தான். அப்புறம் என்ன? நபி ஸல்லல்லாஹு நபியின் பேரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹுசைன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரும் என ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் கர்பலா சமவெளியில வீரமரணம் அடைந்தார். சரியா? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளைகளும் குடும்பமும் என்ன பேரன் ஹுசைனும் குடும்பமும் இந்த மாசத்துல தான் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. வீரமரணம் அடைந்தாங்க. ஸோ அது கர்பலாவுல இருந்தாங்க. சரியா? ஸோ இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நடந்த மாதம் இந்த மாதம். புரியுதா? ஸோ அதனால நம்ம நம்ம என்ன செய்ய வேணும் இந்த மாதத்துல? இந்த மாதத்த வந்து நம்ம இபாதத்தோட ஆரம்பிக்கணும். நமக்கு வந்து என்ன இந்த மாதம் வந்து நமக்கு புனிதமான மாதமாகும். சரியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், ஒரு ஆண்டு என்பது 12 மாதங்களை கொண்டது. அதில் 4 மாதங்கள் புனிதமானவை.
துல்ஹதா, துல்ஹ துல்ஹஜ்ஜா, துல்ஹிஜான்னு சொல்லலாம், துல்ஹஜ்ஜுன்னு சொல்லலாம், துல்ஹஜ்ஜா, முஹர்ரம் மற்றும் ரஜப். ஓகே, துல்ஹதா, துல்ஹிஜா, முஹர்ரம் மூணும் தொடர்ச்சியா வருது. சரியா? இந்த புனித மாதங்கள் இரண்டு அஹ், இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கத்தையும் முடிவையும், துல்ஹிஜா வந்து முடிவாகுது, முஹர்ரம் வந்து தொடக்குறது. புனித மாதங்கள் இரண்டு இஸ்லாமிய ஆண்டின் முடிவையும் தொடக்கத்தை அவர்கள், அதாவது துல்ஹிஜா முடியுது, முஹர்ரத்துல ஆரம்பிக்குது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, துல்ஹிஜாவிலும் முஹர்ரமிலும் நோன்பு நோற்பவர் ஆண்டை வணக்கத்துடன் முடித்து வணக்கத்துடன் தொடங்குகிறார், இவ்வாறு ஆண்டு முழுவதும் வணக்கமாக பதிவு செய்யப்படும் சொன்னாங்க. ஏதாவது ஒரு செயலை தொடங்கி வணக்கத்துடன் சொல்லிட்டு வணக்கத்துடன் முடித்தால் அது என்னது, நமக்கு என்னது ஃபுல்லா அந்த அந்த இடைக்கால நிலையிலையும் வணக்கத்துல இருந்தவங்கள கருதப்படுறாங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, நமக்கு 9, 10 அசூரா நோன்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம வைக்கக்கூடியவர்களா இருக்கணும். சரியா? அசூரா நோன்பு எதுக்காக வைக்கிறோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன வெற்றி பண்றாங்க. சரியா? அதனால யூதர்கள் வச்சாங்க 9ஆம் நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களை விட எங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப முக்கியமானவங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோட இருந்தா 9ம் 10ம் நோன்பு வைப்பேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 9, 10 கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். சரியா? இன்னும் கண்டிப்பா ஒண்ணு இதுக்கு அடுத்து முக்கியமான, ரமதானுக்கு அடுத்து முக்கியமான நோன்பு வந்து இந்த அஸ்ஸூரா நோன்பு தான். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். அல் புகாரில ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. ஓ அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஹிஜ்ரா சிறந்தது? சரியா? உங்கள் இறைவன் விரும்பாதை விட்டு செல்பவரே சிறந்தவர். புரியுதா? ஹிஜ்ராண்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் இறைவன் விரும்பாததை விட்டு செல்பவரே சிறந்தவர். எனவே ஹிஜ்ரா என்பது வீடு, நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா? வீடு, நிலத்தை விட்டு செல்வது மட்டுமல்ல, அது பெரிய தாக்கத்தை ஏற்படும். இது ஒவ்வொரு முஸ்லிம் இடம்பெயர்வது, ஹிஜ்ரா செய்வது அவசியம். ஒவ்வொருவரும் அல்லாஹ் மற்றும் நபி வெறுப்பவர்களை விட்டு அவரின் விருப்பமானதும் ஊக்கமிடும் காரியங்களை நோக்கி செல்றதாகும். சரியா? தீய செயல்ல இருந்து நீதியான செயலுக்கு போறது. சரியா? பாவங்கள் நம்ம ஒரு தீய செயல் செஞ்சுட்டு இருந்தோம், அதை விட்டுட்டு நீதியான செயலுக்கு போறோம் பார்த்தீங்களா? அதுவும் ஒரு ஹிஜ்ரா தான். பாவங்கள் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக போறது என்ன, தொழுகலை விட்டுட்டு இருந்தவங்க தொழுகையை நடத்துறது, ஜக்காத்தை விட்டவங்க அதை வழங்குறது. சரியா? விபச்சாரம் செய்யாமல் இருக்க திருமணம் செய்வது, திருட்டையை விட்டு தூய ஹலால் பணம் சம்பாதிக்க செய்வது, பொய் சொல்லாம உண்மை பேசுறது, கஞ்சத்தனத்துல இருந்து தாராள மனப்பான்மைக்கு வர்றது, இவற்றை குடியேற்றம் செய்யலாம். இது எல்லாமே வந்து ஹிஜ்ரா என்பது ஆரோக்கியமான மற்றும் பயனுள்ள வாழ்விற்கு மாறும் பாதையாகும். எவ்வளவு அழகா ஆஹ், இமாம் புகாரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சரியா? நன்மையை நாடி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்வது, அது என்னவா இருந்தாலும் சரி. சரியா? தொழுகையை விட்டு இருந்தவங்க தொழுகையை நாடி தொழுகை இனிமே விடாம செய்யறது, அது ஒரு ஹிஜ்ரத் தான். சரியா? பொய் சொல்லிட்டு இருந்தவங்க பொய் சொல்லாம இருக்க உண்மை பேசுறது ஒரு இதுதான். சரியா? இது மட்டும் இல்ல, நம்மளோட நிலைமைய, நம்மளோட என்ன சொல்றது, தாழ்ந்த நிலையிலிருந்து ஈமான்லேருந்து உயர்ந்த நிலைக்கு இடப்பெயர்ச்சி செய்யணும். சரியா? நம்ம முஸ்லிமால வாழ்றது வந்து இடப்பெயர்ச்சியில வந்து இந்த நம்மளோட வச்சுக்கணும். இந்த எதுக்கு தாழ்ந்த நிலையிலிருந்து ஈமானிலிருந்து உயர்ந்த நிலைக்கு இடப்பெயர்ச்சி செய்யணும். உயர்ந்த நிலையை நாம் நமது நல்ல செயல்களை அதிகரிப்பதை நோக்கமாக இருக்கணும். அது விருப்புரிமையுடன் அல்லது அது கடமைக்கு மேலான செயல்கள், நஃபில் அதிகமா செய்யறது. சரியா? இமாம் புகாரி இத இது பண்ணியிருக்காங்க. அபூ ஹுரைரா கூறியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் கூறியுள்ளான், என் அடியானுக்கு கடமையாக்கிய மார்க்க கடமையை விட எனக்கு பிரியமான வேறு எதையும் அவன் என்னை நெருங்குவதில்லை. சரியா? நான் அவனை நேசிக்கும் வரை என் அடியான் உபரியான செயல்களை என்னை கொண்டு நெருங்கிக் கொண்டிருக்கான். ஓகே. இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோமாக்க அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம். அல்லாஹ் நம்மளோட பேச விரும்புறான். தொழுகைன்னா அல்லாஹ் கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கோம். துவா கேட்கிறோம்னா அல்லாஹ் கிட்ட பதிலளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். சரியா? ஸோ நன்மையான காரியங்கள் செய்யணும், அல்லாஹ் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யணும். ஸோ நான் அவனை நேசிக்கும் போது அவன் கேட்கும் செவியாகவும், அவன் பார்க்கும் பார்வையாகவும், அவன் அடிக்கும் கையாகவும், அவன் நடக்கும் பாதமாகவும் நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். அவன் என்னிடம் ஏதேனும் கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு வழங்குவேன். அவன் என்னிடம் அடைக்கலம் தேடினால் நிச்சயமாக நான் அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ முஹர்ரம் மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய நிறைய நன்மைகள் செய்யணும். நம்மளை வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை
சேஞ்ச் பண்ணிக்கணும். நல்ல நல்ல நன்மைக்கு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு சில பேர் தவறாக என்ன ஹுசைன் இறந்ததற்காக அடிச்சுக்கிட்டு அழுகிறது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. நம்மளை அடித்துக் கொள்வதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது. துக்கங்கிறது என்ன, ஃபேமிலிக்கு 3 நாள், என்ன மனைவிக்கு 40 நாள், அரசர்களுக்கு அரசர் நடந்த 40 நாள், அது எவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எப்போ இறந்ததுக்கு வந்து இப்போ வந்து அடிச்சுட்டு அழுகிறதோ, இந்த மாதிரி தவறான தவறான இது அந்த சிலைக்கு போகக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முஹர்ரம் அல்லாஹ் சஹருல்லாவது என்ன, அல்லாஹ்வின் மாதத்தில் நம்ம நிறைய நன்மைகளை செய்து என்ன நல்ல ஒரு ஹிஜ்ரத் செய்வோமாக. அல்லாஹ் உங்களை இணையும் நன்மையான காரியங்களை நோக்கி செல்பவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.